இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான். நாகமானுடைய நம்பிக்கை, இந்த தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய சரீரத்தை தொட்டு சுகப்படுத்துவார் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கை. ஆனா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீ யோர்தானுக்கு போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, நிச்சயமாய் உனக்கு சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என் தழும்புகளினால் குணமானீர். அப்ப அவருடைய தழும்புள்ள கரத்தினால் எனக்கு நிச்சயமாய் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்பும் பொழுது, ஐயா நான் அநேக மருந்துகள் எடுக்கிற, அநேக டாக்டர்கள் சொல்லுகிற காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படுகிறேன், ஆனா வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவது கிடையாது. கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கேள்விப்படுவதோ நின்று விடாதீங்க, விசுவாசமான வாழ்க்கைக்குள் வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாக இந்த இயேசு என்னை குணப்படுத்துவார், இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்று நீங்கள் நம்பும் பொழுது, கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதமான சுகத்தையும் விடுதலையும் அவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார்.